கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, என்னை நினைத்தருளும் என்று கண்ணீர் விட்டு கதறி பிரார்த்தனை செய்த எசேக்கியாவின் பிரார்த்தனையை ஆண்டவர் கேட்டார். ஆமென். ஏசாயா 38:3 கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அன்புக்குரியவர்களே, ஒரு முறைதான் வாழப் போகிறோம். இந்த ஒரே ஒரு வாழ்க்கையை ஆரோக்கியத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் தேவ பிரசன்னத்தோடும் தேவ சித்தத்தோடும் தேவன் விரும்புகிற தூய்மையோடும் பரலோகத்தின் நிச்சயத்தோடும் வாழ வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். எசேக்கியா தீவிரமாய் ஆண்டவர் நோக்கி விண்ணப்பம் பண்ணி என்னை நினைத்தருளும் என்று அவன் கெஞ்சி அழுது ஜெபம் பண்ணுகிறான். தேவன் அவன் விண்ணப்பத்தை கேட்டார். நீங்களும் ஒருவேளை எசேக்கியாவை போல இந்த நாட்களில் மிகுந்த மனவேதனையோடும் சில பலவீனங்களோடும் மன அழுத்தங்களோடும் தாக்குப்பிடிக்க முடியாத சில கடினமான சூழ்நிலைகளில் மனம் பதறிக்கொண்டு வாழ்ந்திருக்கிறீர்களோ, நிச்சயமாய் எசேக்கியாவுக்கு மனம் இறங்கின தேவன் உங்களுக்கு மனம் இறங்குவார். நாமும் எசேக்கியாவை போல உத்தமமாய் உண்மையாய் ஆண்டவரை நேசிப்போம், அவருக்கு முன்பதாய் வாழ்வோம். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு மனம் இறங்குவார். விண்ணப்பங்களின் சத்தத்தை அவர் தள்ளாமல் விண்ணப்பத்தை கேட்டு மனதுருகி உங்கள் தேவைகளை அவர் நிறைவேற்றுவார். உங்கள் கண்ணீரை அவர் துடைப்பார். கலங்காதிருங்கள். எசேக்கியாவின் வாழ்க்கையில் தீபத்தை ஏற்றி வைத்த தெய்வம் உங்கள் வாழ்க்கையிலும் அதை செய்வார். ஜெபிப்போம். எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த காலை நேரத்திலும் கூட கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை தேவன் துடைக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.